வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை மொச்சை பொரியல். இது பச்சை மொச்சை சீசன். அதை முழுசாக வாங்கி தோல் உரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருந்த மொச்சையை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் போல் வதக்கினோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஜாரில் ஒரு 4 பீஸ் தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இங்கே மொச்சை முக்கால்வாசி வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பை இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா நல்லா மொச்சை வெந்து வந்திருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கினோம்னா மொச்சை பொரியல் ரெடி. இது சாம்பார் சாதம், ரசம், தயிரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப சத்தாகவும் இருக்கும். கிடைக்கிற சீசனில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.